தனுசு ராசியில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியாக கடந்த சில ஆண்டுகளாக உங்களுடைய சிந்தனை, செயல்திறன், ஊக்கம், அதிர்ஷ்டம் ஆகியவற்றை முடக்கி போட்டு உங்களை பாடாய்படுத்திய 7.5 சனி ஆல்ரெடி விலகிவிட்டது. அதே போல சனியும் தற்பொழுது வக்ரம் பெற்று கும்பம் ராசியில் இருக்கப் போகின்றார். குரு பகவான் மட்டும்தான் 6ஆம் இடத்தில் சென்று அமர்ந்து கொண்டு உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்து உங்களின் சிந்தனையை கட்டி போட்டு கொண்டு இருக்கின்றார். தற்பொழுது குரு பகவான் வக்ரம் ஆவதால் 6ஆம் இடத்தின் கெடு பலன்கள் அனைத்தும் விலகும். வருகின்ற செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை குரு பகவான் வக்ர நிலைமையில் சஞ்சரிக்க இருக்கின்றார். 6ஆம் இடத்தில் வக்ரமாகும் கிரகம் நிச்சயம் நல்ல பலன்களை தனுசு ராசிக்காரர்களுக்கு செய்யும். இந்த பதிவில் ரொம்ப முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு நான் கூறப்போகின்றேன். அதற்கு முன்னாடி தனுசு ராசிக்காரர்களின் குணங்களை பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை இவர்கள் வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தாலும் அதற்கு எல்லாம் சேர்த்து பம்பர் பரிசாக இவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வாழ்வில் வளர்ச்சி என்பது நிச்சயம் உண்டு. ஏனென்றால் 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், அதி உன்னதமான ஒரு ஸ்தானம். வாழ்வில் நல்லது ஒன்று இருந்தால் கெட்டது ஒன்று இருக்கத்தான் செய்யும். அதே போல கஷ்டம் ஒன்று இருந்தால் நன்மை என்ற ஒன்று இருக்கத்தான் செய்யும். அது உங்களுக்கு வாழ்வின் இளமை காலத்திற்கு பிறகு நிச்சயம் அமையும். கால புருஷனுக்கு தகப்பன் ஸ்தானம் என்பதால் ஒரு குடும்பத்திற்கு தகப்பன் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர் எப்படியெல்லாம் ஒரு தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு குடும்பத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கின்றாரோ அதே போலத்தான் தனுசு ராசிக்காரர்களும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தன்னை அர்ப்பணித்து விடுவார்கள். இயற்கை இவர்களுக்கு சிறு பதவியை கொடுத்தாலும் அதில் படிப்படியாக முன்னேற்றத்தை கொடுத்து உயர்ந்த நிலைக்கு ஒரு நாள் கொண்டு வந்துவிடும். உழைப்பும் உயர்வும் இருந்தாலும் இது கால புருஷனுக்கு பாக்கியஸ்தானம் என்பதால் நீங்கள் நேர்மையாக இருந்தால் நீங்கள் நினைத்தது எப்பொழுதும் நடக்கும். தனக்காரகரான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பணத்தின் பின்னால் ஓடமாட்டீர்கள். ஏனெனில் உங்களுக்கு பணத்தை விட மனம்தான் பெரிதாக இருக்கும். நட்பிற்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை தருவீர்கள். மிகப்பெரிய செல்வந்தரே ஆனாலும் உங்களை சிறிய அளவில் அவமதித்தார் எனில் அவரை அறவே ஒதுக்குவீர்கள். அதே போல தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு மகரம் ராசி 2ஆம் இடமாக அமையும். இது கால புருஷனுக்கு 10ஆம் இடமாக அமைவது இயற்கை கொடுத்த வரம் என்றுதான் சொல்ல வேண்டும். சர ராசியாக விளங்குவதால் எந்த வழிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும், உதாரணமாக உலகில் உள்ள எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, எந்த வழிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் அதில் தடையில்லா ஒரு மணி ஃப்ளோ ஆனது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் அருளுவார். அதே போல இந்த 2ஆம் இடம்தான் குடும்பஸ்தானம் என்று கூறுவார்கள். இதனால் உங்களுக்கு குடும்பம் என்ற ஒன்று அமைந்தவுடன் உங்களுக்கு பொருளாதார வரவும் உயர்வும் நிச்சயம் படிப்படியாக உண்டு என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய பொருளாதாரத்தை அர்ப்பணிக்க வேண்டிய நிலை என்பது வரும். இது சரராசி என்பதால் பொருளாதாரம் என்பது இருக்க இருக்க உயர்ந்து கொண்டேதான் இருக்கும். அதிலும் கால புருஷனின் 10ஆம் இடம் என்பதால் அதிர்ஷ்டத்தின் கதவுகள் என்பது நிச்சயமாக திறக்கும். அதே போல இந்த ராசியில் இருக்கக்கூடிய சூரியனின் நட்சத்திரம் உங்களுக்கு பிரகாசத்தை கொடுக்கும் என்பது உறுதி. ஏனென்றால் இவர் ராஜா என்பதால் உங்களுக்கு அரசாங்க ரீதியான ஏதாவது ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு தலைமை வேலையை கொடுத்து அதன் மூலம் உங்களுக்கு எல்லாம் மேன்மையும் அடைய இந்த சூரியன் துணை இருப்பார். கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்ட பதவி வரை நிச்சயம் உங்களுக்கு சூரியனால் கிடைக்கப்பெறும். உத்தியோகம் என்பது புருஷ லட்சணம் என்பதை இவர்கள் பார்த்து நாம் கற்றுக்கொள்ளலாம். இவர்களுக்கு முன்னால் குற்றம் என்ற ஒன்று நடந்துவிட்டால் துப்பாக்கியிலிருந்து தோட்டா வருவது போல் கோபமான வார்த்தைகள் வெளிவரும். இவர்களை பொறுத்தவரை நேர்மையாக இருந்து கொள்வதுதான் மற்றவர்களுக்கு நல்லது. தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பு ஆற்றல் என்னவென்றால் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே அறியும் ஆற்றல் இவர்களுக்கு இருக்கும். அதே போல உங்களுக்கு 3ஆம் இடமாக கும்பம் ராசி இருக்கும். இதனால் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையோ இலக்கையோ நிர்ணயிக்கும் பொழுது அது காலத்தின் கட்டாயத்தில் நிறைய விஷயங்கள் மாறக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். அதே நேரத்தில் 3ஆம் இடம் காற்று ராசி என்பதால் ஞாபக சக்தியை கொடுத்து நடந்த சம்பவங்களை நடக்கப் போகின்ற சம்பவங்களோடு இணைத்து பார்க்கின்ற திறமை கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் சீர்தூக்கி சிறப்பாக செய்யும் ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும்.
எந்த கூட்டத்திலும் தன் கருத்தையும் தன் யோசனையையும் தன் ஆலோசனையையும் எல்லோரும் ஏற்க வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக உங்களை செயல்பட வைக்கும். இடம் பொருள் அறிந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதிலும் சரி, மற்றவர்களின் மனதை அறிந்து அவர்களை தன் போக்கிற்கு மாற்றும் சிந்தனையும் செயல்திறனும் அமையப் பெறுவீர்கள். மொத்தமாக உறுதியும் நம்பிக்கையும் நிறைந்து விளங்கக்கூடிய ராசி இந்த தனுசு ராசியாக விளங்கும். பொதுவாக இந்த 3ஆம் இடத்தை கொண்டு உங்களுடைய எண்ணம், எழுத்து, இயக்கம், ஆற்றல், வீரியம் போன்ற விஷயங்களை அறியலாம். இந்த ஸ்தானத்தை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய எண்ணமும் செயலும் எப்பொழுதும் மாறாத தன்மை கொண்டதாக இருக்கும். தான் நினைத்ததை, தான் விரும்பியதை, திட்டமிட்டதை மாற்றிக்கொள்ள ஒருபொழுதும் விரும்பாது. இந்த இடம் உங்களை சிறந்த விஞ்ஞானிகளாக, அறிஞர்களாக உங்களை ஆக்கும். இந்த 3ஆம் வீட்டின் அதிபதியாக சனி பகவான் விளங்குவதால் மற்றவர்களுக்கு புரியாத ஒரு விஷயத்தை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ளும் திறமையை கொடுக்கும். தன்னுடைய செயல்களுக்கு ஏற்ற தனித்துவம் கிடைக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்த வைக்கும். சரிவாங்க வக்ர குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். கடந்த காலங்களில் தனுசு ராசிக்காரர்கள் மன கஷ்டங்களையும் தடைகளையும் சந்தித்தீர்கள். தற்பொழுது வரக்கூடிய 5 மாதங்கள் அப்படிப்பட்ட நிலை எதுவும் இனிமேல் குரு வக்ரத்திற்கு பிறகு இருக்காது. எல்லா விஷயங்களும் இனி நல்லபடியாகத்தான் நடக்கும். இதுவரை முயற்சி செய்தும் நடைபெறாத பல விஷயங்கள் இனிமேல் தெய்வத்தின் அருளால் முயற்சி இல்லாமலேயே வெற்றியை தரும். கடந்த சில ஆண்டுகளாக வேலையில் சங்கடங்கள், வேலை இழப்பு, வேலை பிடிக்காத ஒரு நிலை, தொழில் சரிவு, கடன், வேலை கிடைக்காதவர்கள் அனைவரும் இனி குறை நீங்க பெற்று நிம்மதி அடைவார்கள். சிலருக்கு இருந்து வந்த மன அழுத்தம், கணவன் மனைவி கருத்து வேற்றுமை, பிரிவு, தேவையற்ற வழக்கு, கடன் தொல்லைகள், ஆரோக்கிய குறைவு, தொழில் நஷ்டம், பணம் கொடுத்து ஏமாந்தவை போன்றவைகளும் இனிமேல் நீங்கி வாழ்க்கை நல்ல வழியில் செல்ல துவங்கும். கடந்த சில வருடங்களாக நடந்து வந்த கடுமையான கெடுப்பலன்களால் சொல்ல முடியாத மன அழுத்தத்திலும் வேதனைகளிலும் எதிர்காலம் பற்றிய குழப்பத்திலும் இருட்டு அறையிலும் இருந்து வந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த குரு வக்ரமாகி ஆரம்பத்திலேயே குறைகள் அனைத்தும் விலகி புத்துணர்ச்சியுடன் கூடிய மனநிலைமை கிடைக்கப் பெறுவீர்கள். குரு 5ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் வியாபாரத்தில் இருந்து வந்த இழுபறியான சூழல்கள் மறையும். அரசு வழியில் சில உதவிகள் கிடைக்கும். சொந்த ஊர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடி வரும். கௌரவ பொறுப்புகளின் மூலம் வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் உயரும். குரு 7ஆம் பார்வையாக போகஸ்தானத்தை பார்ப்பதால் உடலில் இருந்து வந்த மந்த தன்மைகள் படிப்படியாக குறையும். எந்த ஒரு செயலையும் ரகசியமாக செய்து முடித்து வெற்றி அடைவீர்கள். பழக்க வழக்கங்களிலும் சற்று கவனம் வேண்டும். வெளிநாடு செல்வது தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். குரு 9ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த விதத்தில் உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். தனவரவுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். பெண்களுக்கு தனவரவில் இருந்து வந்த சில நெருக்கடிகள் குறையும். விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். உங்களின் கருத்துக்களுக்கு உண்டான ஆதரவு கிடைக்கும். அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். பணிபுரியும் இடத்தில் இருந்து வந்த சில நெருக்கடிகள் குறையும். மாணவர்களுக்கு சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் வேண்டும். தொழில் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருக்கவும். பிற மொழி சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சில பொறுப்புகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். உங்கள் மீதான நம்பிக்கையில் சில மாற்றங்கள் உண்டாகும். எதிலும் திறமையோடு செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள். புதிய வேலை சார்ந்த தேடலில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பயணங்களின் மூலம் அனுகூலமும் லாபமும் ஏற்படும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும். வியாபாரிகளுக்கு வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்தமான நிலைமைகள் நீங்கி முன்னேற்றமான சூழல்கள் ஏற்படும். அரசு வழியில் சில உதவிகள் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். வாடிக்கையாளர்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு சில மாற்றங்களை செய்வீர்கள். இந்த குரு வக்ர பயிற்சியில் நடைபெற இருக்கும் முக்கிய நன்மைகள் என்னவென்றால், நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சியில் தொழில் சார்ந்த அபிவிருத்தியும் அதற்கான தன வரவுகளும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பால் மேன்மையும் உண்டாகும். அதே போல கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன என்றால், நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியில் சஞ்சலமான சிந்தனைகளால் நெருக்கமானவர்களிடத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். உங்களுக்கான வழிபாடு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர உடல் ஆரோக்கியமும் கல்வியில் முன்னேற்றமும் ஏற்படும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.